லக்ஷ்மி ஸ்ரீ சேனலில் இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் தக்காளி பூண்டு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தக்காளி தொக்கு இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு வச்சு 10 நாளானாவும் கெட்டு போகாது. நம்ம இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சாதத்தோடவும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா காஞ்சவுடனே ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சவுடனே ஒரு 4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தவுடனே நம்ம கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாங்க. வெந்தயம் கொஞ்சம் செவந்து வந்தவுடனே இப்போ 1/4 கப்பு பூண்டு தோலெல்லாம் உரித்து பெருசாக இருந்துச்சுன்னா நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. 1/4 கப்பு பூண்டு போட்டு ஓரளவுக்கு வதங்கணுங்க, ரொம்ப வதங்க தேவையில்லை. இப்போ ஒரு 1/2 கேஜி தக்காளியை நான் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இந்த பூண்டோட ஆட் பண்ணிக்கலாம். எதையும் நம்ம அரைச்சி செய்ய போகிறது இல்லைங்க, அதனால் தக்காளி கட் பண்ணி அப்படியே போட்டுக்கலாங்க. தக்காளியில் கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கலாங்க. இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இந்த தக்காளிக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா நம்ம வதக்கி கொடுக்கலாம். தக்காளியை நல்லா நம்ம வதக்கி செய்கிறதுனால தாங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தக்காளி வதக்கும் போது தக்காளியில் இருக்கிற தண்ணி விடுங்க. அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. பாருங்கள், தக்காளியில் இருக்கிற தண்ணியே விட்டு வந்துக்குது. தண்ணியே சேர்க்க தேவையில்லைங்க, தக்காளியில் இருக்கிற தண்ணியே சரியாக போயிடுங்க. அப்பப்போ நம்ம நல்லா கலக்கி கொடுக்கலாங்க. பாருங்க, ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. இதுலேயே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கலக்கி கொடுக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கி வந்தவுடனே லாஸ்ட் ஸ்டேஜில் கொஞ்சமாக வெள்ளைத்துண்டு போட்டுக்கோங்க. வேணா விருப்பப்பட்டு போட்டுனா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணாம். நான் கொஞ்சமாக வெள்ளைத்துண்டு போட்டிருக்கேன், அதனால் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இப்போ நல்லா நம்ம வதக்கி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம வதக்கி கொடுத்தோடனே எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க. இப்போ தான் நம்ம ஆஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கி கொடுத்து செஞ்சு வச்சோம்னா 10 டேஸ்னாலும் கெட்டு போகாதுங்க. ஏன்னா நம்ம தண்ணியே ஆட் பண்ணல, அதனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஹோட்டல் ஸ்டைலில் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி பூண்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது தோசை, சப்பாத்தி, சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கூட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.